ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இயல் 9 மனிதநேயம் அப்படின்ற லெசன் பற்றி பார்க்கலாம். மனிதநேயம் அப்படின்ற லெசனில் நுழையுமுள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவருக்கு வந்து கொடுத்து மகிழ்வது தான் வந்து ஈகை. பசி வந்தவருக்கு வந்து வயிறார வந்து நம்ம உணவிட வேண்டும். தீமை செய்தவர்களுக்கு வந்து நன்மை தான் நம்ம செய்யணும். ஆதரவு இல்லாதவர்களை வந்து அன்புடன் அரவணைக்கணும். பிறருடைய துன்பத்தை வந்து தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பனை வந்து நம்ம கொள்ளணும். அதை வந்து எடுத்துக்கணும். பிறரோட துன்பத்தை வந்து பார்த்து நம்ம வந்து நகைக்காமல் அவங்களோட துன்பத்தை தன்னோட துன்பமாக நினைத்து வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். இந்த மாதிரி பண்புகள்லாம் கொண்டு வாழ்ந்த உயர்வு அடைந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தவருடைய வாழ்வில் வந்து நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மனிதநேயம் அப்படின்ற லெசனில் வந்துட்டு வள்ளலார் பற்றி, அன்னை தெரசா பற்றி, அதுக்கப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா, உலகில் வந்து எந்த ஆறும் வந்து தனக்காக ஓடுறதில்ல, எந்த நிலமும் வந்து தன்னோட பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் வந்து தனக்காக வந்து கனியை வந்து கொடுக்கறதில்ல. அது போலவே மனிதனும் வந்து தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வாறு வாழ்வதற்கு நமக்கு என்னென்னலாம் குணம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருணை வேணும், பொறுமை வேணும், பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒருத்தவருக்கு தான் வந்து மனிதநேயம் அப்படின்ற ஒரு பண்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதநேயம் கொண்ட ஒருவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் என்னென்ன இருக்கும்னா, கருணை குணம் வேணும், பொறுமை இருக்கணும், பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் இதெல்லாம் வந்து இருக்கணும். எல்லா உயிர்களிடத்துலையும் வந்து அன்பு செலுத்தணும். அதுதான் வந்து மனிதநேயம் அப்படின்ற ஒரு ஜென்ரலான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடிய ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த புறநானூற்று அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்கென முயலா அப்படின்னு வருதா, முயலா அப்படின்றது வந்து முயல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முயல் ஒரு விலங்கு இனம். புறநானூறு அப்படின்றத புறான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புறநானூறு, முயல், புறா அப்படின்றதுல விலங்கினங்கள் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற பாடல் வரிக்கு, அதாவது தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழறது தான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்றது முயலா அப்படின்னு வர்றதுனால புறநானூறு அப்படின்ற மாதிரி ஹிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாடல் வரி கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து வள்ளலார் பற்றி சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வாழ்ந்தில் வந்து நடந்த நிகழ்வுகள் வந்து பலர் கூடி கேட்ட ஒரு நிகழ்வு வந்து இப்போ நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வள்ளலாரில் வந்து இளம் வயதில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் நீண்ட தூரம் நடந்து வந்து களைப்பு அடைஞ்சிடுறாரு. அதனால ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு சத்திரத்தில் ஒன்றில் வந்து தங்குறாரு. அப்போ ஒரு திண்ணையில் வந்து படுத்துட்ருக்காரு. அப்பொழுது ஒருவன் வந்து அங்கே வரான். படுத்திருந்த வள்ளலாரோட காதில் வந்து கடுக்கன் இருந்ததை வந்து பார்க்குறான். அதை வந்து தனதாக்கி கொள்ளணும்னு முடிவு எடுக்கிறான். திருடணும் அப்படின்னு நினைக்கிறான். தங்க கடுக்கனை வந்து மெதுவாக கழட்டுறான். அவனது செயலை வந்து வள்ளலாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவன் வந்து கடுக்கனை கழட்டுறான் அப்படின்னும். இருந்தும் கண்மூடியபடியே வந்து படுத்துருந்துருக்காரு. ஒரு கடுக்கனை வந்து கழட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, மறு காதில் இருக்கக்கூடிய கடுக்கனும் அவன் கழட்டுறதுக்கு வந்து ஏதுவாக திரும்பி படுக்கிறாரு. திரும்பி படுத்துட்டு மென்மையான அவங்க கழட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக வந்து படுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவன் கழட்டிலாம் முடிச்சதுக்கப்புறமா வள்ளலார் மென்மையான குரல் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டும் வந்து தங்க கடுக்கன், குறைந்த விலைக்கு மட்டும் விட்டுறாத. ஒரு கடுக்கனோடு சென்றால் நீ வந்து திருடன்னு உன்னை எளிதாக கண்டுபிடித்துருவாங்க. அதனால தான் 2 கடுக்கனையும் வந்து நீ திருடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஏதுவாக நான் வந்து திரும்பி படுத்தேன். வள்ளலார் கூறிய இந்த ஒரு நிகழ்வை கேட்டதும் அந்த திருடனுக்கே வந்து வெட்கப்பட்டு தலை குனிந்துடுறான். தம் பொருள்களை வந்து கவர்ந்தரிடமும் அன்பு காட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க.
பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவர் இப்போ பசியை போக்குறதுக்காக என்ன பண்ணார்னா, வடலூரில் வந்து சத்திய தர்மசாலையை வந்து அமைத்து இப்போ இன்னமும் எல்லாருக்கும் உணவு அளித்து கொண்டு வருகிறார். உணவை அளித்துட்டு அந்த தர்மசாலையில் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசியில் வாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து தொடர்ந்து உணவு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம்ல வள்ளலார் சொன்ன ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற கூட்டு யார் சொன்னதுன்னா வள்ளலார். இது நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். இதுதான் வள்ளலாரை பற்றின நிகழ்வு. நெக்ஸ்ட்டு வந்து அன்னை தெரசா பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அன்னை தெரசா வந்து என்ன பண்ணுறாங்களா, சாலை ஓரமாக நடந்து சென்றிருக்காங்க. அப்போ ஒரு மூதாட்டி வந்து சாலை ஓரமாக படுத்திருக்காங்க. அந்த மூதாட்டி வந்து துணியால் தன்னோட மூடி இருக்கிறாங்க முகத்தை. ஒரு கையால் வந்து பூனைக்குட்டியை வந்து அணைத்து கொண்டு படுத்திருக்கிறாங்க அந்த மூதாட்டி. அன்னை தெரசா வந்து அவங்களுக்கு அருகில் வந்து சென்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு தொழுநோயால் கடுமையாக வந்து அந்த மூதாட்டி வந்து இப்போ வேதனைப்பட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுடைய கை விரலே கிடையாது அந்த மூதாட்டிக்கு. அன்னை தெரசா வந்து மனம் கலங்கி என்ன பண்ணுறாங்க, மூதாட்டிக்கு அருகில் வந்து தொட்டு தூக்குறாங்க. சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அன்னை தெரசா. அதுக்கு வந்து என்னை வந்து தொடாதீங்க அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்லாங்க. நான் வந்து என்னோட நோய் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும். என்னோட உறவினர்களே வந்து என்னை வெறுத்து விலகிட்டாங்க. பேசுறது கூட இல்லை, கண்டாலே விலகு ஓடுறாங்க. இந்த பூனைக்குட்டி மட்டும்தான் இப்போ எனக்கு சொந்தம்னு இருக்குது அப்படின்னு அந்த மூதாட்டி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னை தெரசா வந்து கண்ணீர் விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு வந்து நம்ம இனி உதவி செய்யணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆதரவு தரணும் அப்படின்னு என்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே தோன்றுது. ஸோ அந்த காலத்தில் வந்து தொழுநோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. இருந்தாலும் அன்னை தெரசா அதை ஒரு பொருட்படுத்தாமல் கருணை உள்ளத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழணும் அப்படின்ற உறுதி கொண்டு அந்த நோயாளிகளுக்காக ரொம்ப இறக்கப்பட்டு நிறைய உதவிலாம் செய்கிறாங்க. ஸோ மக்களுக்கு செய்கிற பணி தான் வந்து இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழுறாங்க. அதனால தான் வந்து அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னை தெரசா சொல்லிய ஒரு கூற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு நம்மளோட அம்மானா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்க நம்ம மனதில் வந்து எப்போவுமே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதனால் வாழ்க்கை என்பது வந்து நீ சாகும் வரை அல்ல, மற்றவரோட மனதில் வந்து வாழும் வரை, மனதில் எப்பவும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க நம்மளோட அன்னை. ஸோ அன்னை தெரசா சொல்லிய கூற்று வந்து இந்த கூற்று கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அன்னை தெரசாவுக்கு அடுத்து இவரும் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சிறு வயதிலே வந்து பார்த்திங்கன்னா தினமும் பள்ளிக்கூடம் வந்து போவார். அப்போ சாலை ஓரத்தில் வந்து ஒரு சிறுவனை பார்க்குறாரு. அவர் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் அவரோட தந்தை கூட வந்து வேலை பார்க்கறத கண்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. ஏன் இந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு போகாமல் அவங்க தந்தை கூட வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ற தன்னுடைய வினாவை வந்து ஆசிரியர்கிட்டமும் பெற்றோரிடமும் கேட்குறாரு. அப்போ ஆசிரியரும் பெற்றோரும் சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து பணம் இல்லை, அவங்க வீட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக பணம் ஈட்டணும் இல்லையா? ஸோ அதனால் அவன் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட கைலாஷ் சத்யார்த்திக்கு ரொம்ப மனம் வருந்துறாரு. ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் வந்து நம்ம குழந்தைகளோட படிப்புக்காக நிறைய உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்ற மனிதநேயத்தோடு அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை வந்து தொடங்குகிறாரு. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை வந்து தொடங்கினது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான் வந்து தொடங்குறாரு. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறார். ஸோ குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 80,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு. 80. ஸோ 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு. 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தைகளை வந்து இவர் மீட்டிருக்காரு. உலக குழந்தைகளோட கல்விக்கான உயர்வுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காங்க, 103 நாடுகளுக்கு வந்து
80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் சென்றிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 86,000 குழந்தை தொழிலாளர் மீட்டிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்திருக்காரு. ஸோ 80,000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 30 ஆண்டு 86,000 குழந்தை தொழிலாளர் மீட்டிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 103 நாடுகளுக்கு சென்று 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருக்காரு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ 103ன்றது இப்போ மேலே 30 இருக்குது, அதை அப்படியே திருப்பி போட்டோன்னா 3 0 அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. 1ன்றது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 103 வந்து நாடுகள் 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் சென்றிருக்காரு. குழந்தைகளோட கல்விக்காக நிறைய பரிந்துரை செய்திருக்கிறாரு இவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கைலாஷ் சத்யார்த்தி சொன்ன ஒரு கூற்று வந்து இருக்குது. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தைகளை வந்து தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை வந்து குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் எவ்வளோ அழகானதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, உலகத்தை வந்து குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கூற்று சொன்னவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவரை போல் மனிதநேயமிக்க பலர் இருக்கிறாங்க. அமைப்பாக உதவுவது மட்டுமின்றி சூழ்நிலைக்கேற்ப வந்து மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. மனிதநேயத்தை வந்து நம்மளும் மலர செய்யணும். அன்பு இருக்கிறதோ அங்கே தான் வந்து மனிதநேயமும் இருக்கிறது, எங்கே அன்பு இருக்குதோ அங்கே தான் மனிதநேயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த லெசனில் ஜென்ரலாக முடிச்சிருக்காங்க. இதில் வந்து 3 கூட்டு சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற கூட்ட சொன்னவர் வள்ளலார். அன்னை தெரசா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவரோட மனதில் வந்து நீ வாழும் வரை அப்படின்று கூட்ட சொன்னவங்க அன்னை தெரசா. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர். ஸோ இதுதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்றது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.